ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ சிப்ஸ். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம உடனடி சமையல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான். இதை நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல சின்ன சின்னதாக, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம அரைக்கும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது நம்ம கடையிலலாம் சிப்ஸ் வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட்டு இதில் வரும். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்பூனால் நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை கலக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. நம்ம அரைக்கும்போது 2 ஸ்பூன் சேர்த்தோமே அதுவே போதும். இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்கேன், ஆனால் காமிக்கல. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஆனாலும் இது இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும் நமக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ இதை கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாகவே நான் பிசைஞ்சிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் கையால் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிச்சன் மேடையே நல்லா சுத்தம் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக அரிசி மாவை தூவிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு எடுப்போம்ல, அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை அரிசி மாவில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலேயே ஒரு நல்ல ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஓட்டையை போட்டு விட்டுருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பாக்ஸ் மூடி அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்துட்டோன்னா அழகாக நமக்கு சிப்ஸ் மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அதே மாவோடய சேர்த்துட்டு அடுத்த வாட்டி செய்யும்போது நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக. நம்ம இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் செஞ்சு முடித்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம போடணும், இல்லைன்னா போட்ட உடனே கருகி போயிடும். இப்போ எண்ணெய் மிதமான சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை நம்ம போட்டதுக்கப்புறமா சீக்கிரமாகவே இது பொரிஞ்சிடும். ஒரு 15லேருந்து 20 செகண்டுக்குள்ளேயே நம்ம இதை திருப்பி விடணும். இப்போ இது ஒரு சைடு நல்லா செவந்திருக்கு, இன்னொரு சைடு வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா செவந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு. பபிள்ஸ் எல்லாமும் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம்.
இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கல்ல ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.